இனிய மாலை வணக்கம். நாம் இன்று பார்க்கும் புத்தகத்தின் பெயர் தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு, முனைவர் க. பஞ்சாங்கம். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி நமக்கு திறனாய்வு அப்படின்றது ஒரு அழகாகவே இருக்குது. அதில் இந்த புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் மொத்தமாக 6 அலகுகள் இருக்கிறது. இந்த 6 அலகுகளில் இருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அழகாக வினாக்கள் பார்க்க போகிறோம். வினாக்கள் பிடிஎஃப் அளவில் எடுத்திருக்கோம். அந்த வினாக்களை உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். இதில் யூஜிசி நெட்டு கொஷின் 2024 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்கள் குறிப்பிட்ட உள்ள திறனாய்வு முறைகளை இந்த பொருளடக்கத்தில் இருக்கிற மாதிரி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இலக்கிய திறனாய்வு வரலாறு அப்படின்னு கேட்டு இந்த திறனாய்வு 4ஐயும் மாற்றி கொடுத்து இந்த மூலப்பாட திறனாய்வு, உரை மரபு திறனாய்வு, கல்வியாளர் திறனாய்வு, அழகியல் திறனாய்வு அப்படின்னு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றி கொடுத்து இதை நிரல்படுத்த சொல்லியிருந்தாங்க. இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அழகாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அழகு அப்படின்னு பார்த்தோம்னா மதிப்புரை, திறனாய்வு, ஆராய்ச்சி, ஒரு விளக்கம். மதிப்புரைனா என்ன, திறனாய்வுனா என்ன, ஆராய்ச்சினா என்ன, இது 3 ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. மதிப்புரை, திறனாய்வு, ஆராய்ச்சி, ஒரு விளக்கம். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வினாக்களாக பார்க்க போகிறோம். இப்போ மதிப்புரை அப்படின்னா என்ன, அதுக்கப்புறமா திறனாய்வுனா என்ன, ஆராய்ச்சினா என்ன. மதிப்புரை அப்படின்னா ரிவ்யூ, திறனாய்வுனா கிரிட்டிசிசம், ஆராய்ச்சி அப்படின்னா ரிசர்ச். இது ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை பொருத்த சொல்லியிருக்காங்க. அப்போ மதிப்புரைனா என்னது, ரிவ்யூ. திறனாய்வுனா கிரிட்டிசிசம், ஆராய்ச்சி அப்படின்னா ரிசர்ச். 2வது வினா, மதிப்புரை, நூல் மதிப்பாய்வு, நூல் நிறை, நூல்கள் அறிமுகம், ஆய்வுரை, மதிப்புரை, புத்தக விமர்சனம் எச்சொல்லற்கான பல சொற்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிவ்யூ அப்படின்னா ரிவ்யூக்கு என்னென்னலாம் சொற்கள் சொல்லியிருக்காரு இந்த முனைவர் க. பஞ்சாங்கம் புத்தகத்தில் அப்படின்னா, மதிப்புரை, நூல் மதிப்பாய்வு, நூல் நிறை, நூல்கள் அறிமுகம், ஆய்வுரை, மதிப்புரை, புத்தக விமர்சனம். இந்த சொல்லு எல்லாமே என்ன பொருள் அப்படின்னா ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆராய்ச்சி, விமர்சனம், குணதோஷ விளக்கம், ரசனை, திறனாய்வு, நூல் நயம், ஆராய்ச்சி விளக்கம், இலக்கிய திறனாய்வு விளக்கம், ஆராய்ச்சி விமர்சன இலக்கியம், மதிப்பீடு, பாநலன் திறன் ஆய்ந்து தெளிதல், பரிசோதனை போன்ற சொற்கள் எச்சொல்லிற்கான பொருள் விளக்கமாகும் அப்படின்னா கிரிட்டிசிசம். அப்போ கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரிட்டிசிசம்னா ஆராய்ச்சி, விமர்சனம், குணதோஷ விளக்கம், ரசனை, திறனாய்வு, நூல் நயம், ஆராய்ச்சி விளக்கம், இலக்கிய திறனாய்வு விளக்கம், ஆராய்ச்சி விமர்சன இலக்கியம், மதிப்பீடு, பாநலன், திறன் ஆய்ந்து தெளிதல், பரிசோதனை போன்ற சொற்கள் எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா கிரிட்டிசிசம் அப்படின்ற சொல்ல தான் குறிக்கும் அப்படின்றோம். அடுத்தது 1948 சிலப்பதிகார ரசனை என்ற நூலுக்கு எழுதிய அணிந்துரையில் இலக்கிய திறனாய்வு என்ற சொல்லாக்கத்தை உருவாக்கியவர். என்ன கொஸ்டின், 1948 சிலப்பதிகார ரசனை என்ற நூலுக்கு எழுதிய அணிந்துரையில் இலக்கிய திறனாய்வு என்ற சொல்லாக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசா ஞானசம்பந்தன்.